திருமதி ராமானுஜா நமக. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, மாயவரம் மயிலாடுதுறை இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெருமான் திரு இந்தலூர் என்ற திவ்ய தேசத்தின் பெருமாள் பரிமளரங்கன். இந்த பரிமளரங்கனை பற்றி திருமங்கை மன்னன் 10 பாசுரம் படிச்சிருக்கிறாரு. இதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வித்தியாசமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. பெருமானுடைய நிறம் அது நிலையானதாக இல்லை, அது ஒவ்வொரு யுகத்துலேயும் மாறி இருக்கு. யுகம் அப்படின்னா கிரேத யுகம், திரேதா யுகம், துவார யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களிலும் 4 விதமான நிறமாக இருக்கிறாராம் ஸ்ரீமன் நாராயணன். இப்படி ஒரு அற்புதமான பாசுரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி என்னதான் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமானே நீ கிரேதா யுகத்தில் பால் வண்ணம் போல வெள்ளையாக இருந்த, அதே திரேதா யுகத்தில் நீ பொன் வண்ணமாக காட்சி தந்த, துவார யுகத்தில் நீல வண்ணமாக காட்சி தருகிற, இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நீ திருமணி நேரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிற, பொன் வண்ணம் நீலமணி வண்ணமாக நீ இப்போ இருக்கிற துவார யுகத்தில். அப்படின்னா இந்த யுகத்தில் பார்த்தோம்னா காலமேக வண்ணனாக நீ இருக்கிற. இப்படியே நீ ஒவ்வொரு நிறமாக இருக்கிற அப்படின்னா உன்னுடைய நிரந்தரமான நிறம் என்ன பெருமானே அப்படின்னு பெருமான்கிட்ட, பரிமளரங்கங்கிட்ட, இந்தலூர் பெருமான்கிட்ட கேட்கிறார் நம்ம திருமங்கை ஆழ்வார். 4700 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய திருமங்கை மன்னன் இந்த பாசுரத்தை பற்றி நமக்கு பெருமாளுடைய நிறத்தை பற்றி அழகாக சொல்கிறாரு. பெருமாள் நிறம் ஒவ்வொரு யுகத்துலேயும் மாறி இருக்குது. கிரேதா யுகம் 17,28,000 வருஷம் ஆகும். திரேதா யுகம் 12,96,000 வருஷம் ஆகும். துவார யுகம் 8,64,000 வருடங்கள் ஆகும். கலியுகம் 4,32,000 ஆகும். இப்பொழுது கலியுகம் 5127வது ஆண்டு ஆகும். இந்த யுகங்கள் தெரியாமல் நாம் இந்த பாசுரத்தை படித்துவிட முடியாது. இதில் இந்த பரிமளரங்கனை நீ என்ன நிரப்பாக இருக்கிற, ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற, நிலையான நிறம் நீ எனக்கு காட்டணும், உன்னுடைய நிறம்தான் என்ன அப்படின்னு பெருமான்கிட்ட வேண்டுறாரு. அந்த பெருமான்கிட்ட வேண்டக்கூடிய பாசுரம்தான் இந்த பாசுரம். முன்னை வண்ணம் பாலில் வண்ணம் முழுதும் நிலை நின்ற, பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால், பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருமேனி, இன்ன வண்ணமென்று காட்டீர் இந்தலூரே. இந்தலூர் பெருமானே இந்த வண்ணம் என்ன அப்படிங்கிறாரு. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம். நீ எந்த யுகத்தில், ஒவ்வொரு யுகத்துலையா இருக்கிற இல்லையா, இந்த கிரேதா யுகத்தில் பார்த்தோம்னா நீ வெள்ளையாக இருக்கிற. கடைசி யுகமாக பார்த்தா நீ காலமேக வண்ணனாக இருக்கிற. நீ திரேதா யுகத்தில், திரேதா யுகங்கிறது ராமரோ பரசுராமனும் அவதரித்த அந்த யுகத்தில் பொன் வண்ணனாக காட்சி தர்ற. துவார யுகத்தில் நீ கிருஷ்ணனாக இருக்கும்போது நீலமணி வண்ணமாகவும் காட்சியளிக்கும். தாங்களுடைய நிலைமையான என்ன நிறம் என்ன அப்படிங்கிறத பாட்டில் அவரே கேட்குறாரு. முன்னை வண்ணம் பாலில் வண்ணம் முழுதும் நிலை நின்ற, பிள்ளை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால், பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருமேனி, இன்ன வண்ணமென்று காட்டீர் இந்தலூரீரே. காட்டீர் இந்தலூரீரே. இந்த வண்ணங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அடுத்து சொல்கிறாரு,
என்னுடைய தாத்தா 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 எல்லாமே நான் உனக்கு இதாக சொல்லி கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்னுடைய இதயத்தில் தயங்காமல் நீ குடிபுகுந்து உன்னுடைய திருமேனியை எனக்கு காட்ட வேண்டும் பெருமானே அப்படிங்கிறாரு. எந்தை தந்தை தம்மலனென்ற எமரே துயருளவும் வந்து நின்ற தொண்டர்க்காயே வாசி வள்ளீரால் சிந்தை தன்னுள் முந்தி நின்றீன் சிறிதும் திருமேனி இந்த வண்ணமென்று காட்டீர் இந்தளூரீரே அப்படிங்கிறாரு. இந்தளூர் பெருமானே, என் தந்தை, என் பாட்டனார், தகப்பனார், முன்னோர்கள் எல்லாமே உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறோம். ஆனால் வேறுபாடு கொண்டு எனக்கு கணக்கு பார்க்காம என்னுடைய இதயத்தில் தயங்காமல் குடிபுகுந்த உமக்கு திருமேனி நிறம் காட்ட வேண்டும். எந்த திருமேனின்னு எனக்கு காட்டணும். நிரந்தரமான திருமேனி என்ன? ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னா நிரந்தரமான திருமேனி என்ன அப்படிங்கிறத எனக்கு காட்டணும் பெருமானே அப்படின்னு சொல்கிறாரு திருமங்கை மன்னன். எந்தை தந்தை தம்மலனன் என்று ஈமேரியிலவும் வந்து நின்ற தொண்டராருக்கே வாசி வள்ளீரால் அப்படிங்கிறாரு. சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணமென்று காட்டீர் இந்தளூரே அப்படிங்கிறாரு. நீ என்னுடைய இதயத்தில் தயங்காமல் குடிபுகுந்த இந்த உம்முடைய திருமேனி நிறத்தை வந்து எனக்கு காட்டணும் பெருமானே. என்னுடைய அப்பா 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 இப்படி வழி வழியாக நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக எனது கைங்கரியத்துக்கு அர்ப்பணித்துக்கின்றோம் அப்படிங்கிறாரு. திருமங்கை மன்னன் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.